இந்த வாரம் நாங்கள் 2 இன்ட்ரெஸ்டிங் வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். வெபினார் பார்த்தீங்கன்னா, வாட் ஷுட் யூ டூ வென் த மார்க்கெட் கோஸ் நோவேர், இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் தட் ஒர்க். மற்றும் செகண்ட் வெபினார் பார்த்தீங்கன்னா, இது வந்து உமன்ஸ் ஒன்லி வெபினார், கோடீஸ்வரி வெபினார், இன்வெஸ்டிங் பிட்வீன் மார்க்கெட் கயோஸ். இந்த வெபினாரில் எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஹர்டில்ஸை ஓவர் கம் பண்ணி ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுறோம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வெபினாரை நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா கீழே இருக்க லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணலாம். உங்கள் போர்ட்ஃபோலியோ ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கா? நிறைய பேருக்கு அவங்க போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு அசஸ்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண சிக்கல் இருக்குது. ஏன்னா ரொம்ப விரும்பி சில முதலீடுகளை செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் அந்த முதலீடு மீது அவங்களுக்கு ஒரு தனி பற்று உருவாகிறது. ஸோ ஒரு எமோஷ்னல் கனெக்ட் வந்துடுது இவங்களுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும். இது குறிப்பிட்டு சொல்லணும்னா ஸ்டாக் லெவலில் ரொம்பவே நடக்குது. இந்த எமோஷ்னல் கனெக்ட் எப்படி ஆகுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு நடிகனுக்கும் ரசிகனுக்கும் வரக்கூடிய அந்த பாண்ட் மாதிரி ஆயிடுது. ஸோ ஒரு கண்மூடித்தனமான ஒரு அஃபெக்ஷன் இண்டிவிஜுவல் ஸ்டாக் மேலே உருவாகுது. இந்த அஃபெக்ஷனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியான நியாயப்படுத்துதல் எதுவுமே இல்லைங்கிறது தான் இங்கே உண்மை. ஏன்னா இந்த அஃபெக்ஷன் ஏற்பட்ட நேரத்தில் இருந்த சூழ்நிலை அந்த நிறுவனத்துக்கு வேற. இன்னைக்கு உள்ள சூழ்நிலை மாறிடுச்சு, சில இடங்களில் ரொம்பவே மாறிடுச்சு. ஆனால் இவங்களுடைய அந்த உணர்வுகள் அப்படியே இருக்கு அந்த பங்கு மேலே. இன்ஃபேக்ட் இன்னும் காலமாக அந்த உணர்வுகள் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. ஏன்னாக விலை குறையும் போது அவங்களுக்கு இந்த உணர்வு இன்னும் அதிகரிக்குது. பங்கின் விலை இறங்கும் போது பாசம் அதிகரிக்குது. இன்னும் கொஞ்சம் வாங்கலாம், இன்னும் கொஞ்சம் வாங்கலாம், இன்னும் கொஞ்சம் வாங்கலாம், விலை குறைஞ்சிருக்கே, இன்னும் நிறைய ஷேர் வாங்கலாம், இப்படி எல்லாம். ஸோ இந்த இடத்துல இது ஒரு கண்மூடித்தனமான ஒரு முதலீடாக மாற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி மாறும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்டாக்கு உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுது. ஏன்னா அதில் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டிய தொகையை விட அதிகமான பணத்தை போட்டுட்டீங்க, இன்னும் போட ரெடியாக இருக்கீங்க. இல்லை சிக்கல் என்னன்னா இதே பணத்தை வேற ஒரு பெட்டர் பிளேஸில் போடலான்ற அந்த எண்ணமே மைண்டில் வராது. அதுதான் போர்ட்ஃபோலியோக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம். பணம் உங்களுது, நீங்கள் கஷ்டப்பட்டு சேவ் பண்ணுது. அதை பிரச்சனை உள்ள கம்பெனி மேலேயே ஒன்று மேலே ஒன்று கட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்கள் போர்ட்ஃபோலியோக்குள்ள அந்த கம்பெனியினுடைய மொத்த பிரச்சனையும் நீங்கள் கொண்டு வந்துடுறீங்க. உங்கள் போர்ட்ஃபோலியோ ஒரு ப்ராப்ளம் போர்ட்ஃபோலியோ ஆயிடுது. ஒரு புல் மார்க்கெட்லேருந்து ஒரு பேர் மார்க்கெட் நோக்கி மார்க்கெட் போகும்போது நிறைய இன்வெஸ்டர்ஸ்னுடைய போர்ட்ஃபோலியோ ப்ராப்ளம் போர்ட்ஃபோலியோவாக மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். மாறுது, அதான் உண்மை. ஸோ அந்த மாதிரி போர்ட்ஃபோலியோஸ் எங்கிட்ட வரும்போது நான் பார்க்கும்போதே யோசிப்பேன், என்ன இதை டவுன்வர்ட் ஆவரேஜ் பண்ணி வாங்கிட்டாரு. சரி, ஒரு ஷேரை வாங்கினார்னா 2-3 ஷேர் வாங்கி வச்சிருக்காரு. இவர் டவுன்வர்ட் ஆவரேஜ் பண்ணதுனால இன்னைக்கு அவருக்கு லாஸ் கம்மியாக தெரியுது. ஆனால் இந்த பணத்தை இவர் ஒரு பெட்டர் பிளேஸில் போடுற வாய்ப்பை இழந்துட்டாரு. ஏன்னா கண்மூடித்தனமாக அந்த ஸ்டாக் மேலே உள்ள பற்றுனால. இதுதாங்க நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இதை சுட்டி காட்டுறது கூட சிக்கல் இருக்கு. ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் தங்கள் போர்ட்ஃபோலியோவில் ப்ராப்ளம் இருக்குன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மைண்ட் செட்டில் இல்லைங்கிறதா அப்பட்டமான உண்மை. அதுதான் என்னுடைய அனுபவம். அதனால தான் நான் நிறுவன பெயர்களையே குறிப்பிடாமல் தான் ப்ராப்ளமை டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கீழே போகும்போது போர்ட்ஃபோலியோ ப்ராப்ளம் இல்லாமல் வச்சுக்கிறது தான் நாளைக்கு மார்க்கெட் ஏறும்போது அதிக ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான ஒரே வழி. ஏன்னா மார்க்கெட் மறுபடியும் ஏறும், உங்கள் போர்ட்ஃபோலியோ ஏறாது. அந்த சூழ்நிலை வந்துச்சுன்னா அன்னைக்கு உங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பற்று, பாசம், நிறுவனம் சார்ந்த அந்த ஒரு லவ் எல்லாமே உடஞ்சிரும். அன்னைக்கு உங்களுக்கு தெரியும் இது ஒன் சைடட் லவ்னு. இதை எப்படி இன்வெஸ்டருக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கும் ஃப்ராங்காக புரியல. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு டூ திஸ். ஏன்னா இது அந்த அளவுக்கு உளவியல் ரீதியான ஒரு தவறான அணுகுமுறையை பல பேருடைய வாழ்க்கையில் உருவாக்கிடுச்சுங்கிறத நான் ஏற்றுக்கிறேன். ஐ அக்செப்ட் இட். இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா அவங்களா யோசிச்சு மாறினா தான் உண்டு, யாரும் மாற்ற முடியாது. ஸோ இந்த மாதிரி தவறான ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கி கண்டினியூஸாக மிஸ்டேக் நடக்கக்கூடிய இடத்துலையே பணத்தை திரும்ப திரும்ப போடுறதுங்கிறது மார்க்கெட்டில் புதுசு இல்லை. முன்னாடியெல்லாம் ஒரு 100 பேர் பண்ணிட்டு இருந்தால் 1000 பேர் பண்ணியிருந்தா இன்றைக்கி 1,00,000 பேர், மில்லியன் பீப்புள் பண்ணுறாங்க. அவ்வளோதான் விஷயம். அதுக்கு காரணம் இன்னைக்கு உள்ள இன்ஃப்ளூயன்சர் உலகு. சில பேர் ஒரே செக்டரை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த செக்டர் பயங்கர சிக்கலில் போயிட்டு இருந்தால் கூட தொடர்ந்து அதை பற்றியே தான் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சது அதுதான், வேற ஒன்றும் தெரியாது.
இப்போ கேட்குறவன் என்ன நினைக்கிறான், இவன் சொல்கிறதுக்கு எல்லாமே கரெக்டு அப்படின்னு நினைக்கிறான். அவனுக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் அவனால் பேச முடியுங்கிறது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இதே தான் குறிப்பிட்ட சில பங்குகளை பற்றி தொடர்ந்து பேசுவது என்பது, அதுக்குள்ள ஒரு உளவியல் இருக்குது. அந்த உளவியல் என்னன்னாக்கா, நமக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் பேச முடியும், வேற எதுவும் பேச முடியாதுங்கிறது. அப்போ அது திரும்ப திரும்ப சொல்லும்போது கேட்குறவன் மைண்டில் வந்து அது ரீஎன்ஃபோர்ஸ் ஆகி அவங்க அந்த தப்பை திரும்ப திரும்ப பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க போர்ட்ஃபோலியோவில். அப்போ அவங்க போர்ட்ஃபோலியோ ஃபுல்லாக ப்ராப்ளம் ஸ்டாக்ஸாக இருக்குது. இதுக்கு விடிவு என்ன? What is the solution? Unfortunately, the solution lies only with the investor. It doesn't lie with others. வேறு யாராலையும் இந்த சிக்கல்லேருந்து ஒரு தீர்வை கொடுக்க முடியாது. ஏன்னா வெயிட் பண்ணுறதுனால பல ப்ராப்ளம் போர்ட்ஃபோலியோஸ் மறுபடியும் மீண்டு வராதுன்னு நான் உறுதியாக சொல்லுவேன். அல்லது அது மீண்டு வரும்போது கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து ரொம்ப ரொம்ப சராசரியாகவும் சாதாரணமாகவும் அதுக்கும் கீழே இருக்கும். ஸோ there is no purpose in waiting. If you are in a problem in a stock and கிளியராக உங்களுக்கு வந்து விசிபிலிட்டி இல்லை அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் ஆகும்னு, there is only one solution. You have to walk out of it. ஆனால் எல்லாரும் எடுக்கக்கூடிய சொல்யூஷன் என்னன்னா, பையிங் மோர் அண்ட் மோர், டவுன்வர்ட் ஆவரேஜிங். ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளமில் மேலும் மேலும் பணத்தை போடுறதுனால ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு நினைக்கிறது முதலீட்டு உளவியலில் இட் இஸ் நாட் a formula or a recipe for success. In fact, இதனால் வலி தான் அதிகரிக்கும், தோல்வி தான் வரும். அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் ஆகும்னு தெளிவாக தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து எதுவுமே செய்ய முடியும். சரி, பரிந்துரை செய்பவர்கள், தொடர்ந்து ஒரே செக்டரை பற்றி பேசுகிறவங்க, தொடர்ந்து குறிப்பிட்ட பங்குகளை பற்றி பேசுகிறவங்க ஏதாவது சொல்யூஷன் சொல்கிறாங்களா? இதெல்லாம் நடக்கும், 1 2 3 4 இந்த 4 நிகழ்வுகள் நடந்தும் இந்த கம்பெனி வந்து மீண்டு வந்துடும்னு சொல்கிறாங்களா? சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு சொல்கிறது ஒன்றும் இல்லை. ஏற்கனவே சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சாச்சு. ஸோ தொடர்ந்து அதை பற்றி பேசிகிட்டே இருப்போம். என்னைக்காவது ஒரு நாள் அது மீண்டு வந்ததுன்னா நான் சொன்னேன் பத்தியா அப்படின்னு கிளைம் பண்ணிக்கலாம். இதுதான் பிளே புக். இப்போ இந்த பிளே புக்கை வச்சுட்டு ஒரு இன்வெஸ்டர் டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் சரியில்லைங்க. அது அவங்களுக்கு நல்லதும் இல்லை. It will not take the investor to a better place. If it will take an investor to a better place, well and good. ஆனால் நடக்காதுங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து ரூத்லெஸ். நம்ம நிறைய காசை போட்டுட்டோம், எக்ஸஸாக ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், அது ரொம்ப நேசிச்சிட்டோம், அது மேலே லவ் ஆகிட்டோம் அப்படின்ற ரீசனுக்காகலாம் மார்க்கெட் நமக்கு எந்த விதமான ஒரு கருணையும் காட்டாது. மார்க்கெட்டினுடைய ப்ரூட்டாலிட்டி எப்படி நம்மளை வந்து அந்த சூழ்நிலையில் பனிஷ் பண்ணுன்னா, நம்ம டைமை உறிஞ்சிரும், ரொம்ப நாளைக்கு உட்கார வச்சிரும். அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது மற்ற ஸ்டாக்கெல்லாம் போயிட்டு இருக்கோம், மற்றவங்கெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணவங்க கூட நம்மளோட பெட்டர் ரிட்டர்ன் பண்ணுவான். இண்டெக்ஸிங் பண்ணவங்க கூட சில நேரத்தில் நம்ம போர்ட்ஃபோலியோட பெட்டராக பண்ணுவான். என்னடா இது, நம்மளது போர்ட்ஃபோலியோ 20% கீழே இருக்குது, நம்ம தொடர்ந்து பணம் போட்டுக்கிட்டு இருக்கோம், ஆனால் நம்ம போர்ட்ஃபோலியோ மீண்டு வரலையேன்ற அந்த ஆதங்கம் தான் நமக்கு மிஞ்சும். என்னை பொறுத்த வரைக்கும் இதிலெல்லாம் முக்கியமான ஒரு ஃபேக்டர் தான் இன்வெஸ்டரான நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. நீங்கள் பணம் லூஸ் பண்ணுறீங்க அல்லது பணம் அதே இடத்துல இருக்குது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் கால விரயம், லாஸ் ஆஃப் டைம் உங்களுக்கு திரும்பி கிடைக்கவே கிடைக்காதுங்க. அதனால தான் போர்ட்ஃபோலியோவில் ப்ராப்ளம் இருந்தால் அந்த ப்ராப்ளமை ஸ்கொயராக டீல் பண்ணணும்னு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோ எடுத்து இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பார்க்கணும். எந்தெந்த ஸ்டாக்கில் நீங்கள் தேவைக்கு மேலே டவுன்வர்ட் ஆவரேஜிங்காக பணத்தை கண்மூடித்தனமாக போட்டிருக்கீங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்டாக்கில் நியர் டேர்ம் ஒரு வருஷத்தில் ஏதாவது மாற்றம் வந்து ஒரு விடிவு வருமா, அதுக்கு கம்பெனி ஏதாவது சொல்லுதா அப்படின்னு கான்கால படிங்க. நீங்களே போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆன்சர் பாசிட்டிவாக கிடச்சி இந்த நிகழ்வுகள்லாம் இந்த கம்பெனிக்கு நடக்கும், அதனால் இந்த கம்பெனி மீண்டு வரும்னு தோணுச்சுன்னா அப்போ அந்த ஸ்டாக்கோட வெயிட் பண்ணுங்கள். எப்போ எது நடக்கும்னு தெரியாது, ஓப்பன் ஹேண்டடாக பிளைண்ட் பிலீஃபில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஸ்டாக்லேருந்து பணத்தை வெளியே எடுத்துகிட்டு வேறு எங்கேயாவது போட முடியுமான்னு யோசிங்க. ஏன்னா லூசிங் பெட்ஸை அதிகமாக வாங்குறதுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டில் வின்னிங் ஸ்ட்ராட்டஜி இல்லை. லூசிங் பெட்லேருந்து வின்னிங் பெட்டுக்கு போகிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் வின்னிங் ஸ்ட்ராட்டஜி. ஈக்விட்டியில் நம்மளால் வின்னிங் பெட்ஸை சரியாக ஃபாலோ பண்ண முடியல, நாமே நேரடியாக பங்குகளை வாங்க முடியலன்னா அப்போ அந்த இடத்துல நீங்கள் மூவ் பண்ணி மியூச்சுவல் ஃபண்டுக்கோ ETF-க்கோ மூவ் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது. எது சூட்டபிள் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். பட் ஒரு விஷயம் செய்யும்போது அது நமக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறத உணர வேண்டிய பொறுப்பு உங்களுடைய தான். ஒரு முதலீட்டாளர்
எப்போ டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுறானோ, எப்போ அவன் எடுத்த முடிவுகள் தவறு அப்படின்றத ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்திற்கு வருகிறானோ, அன்னைக்கு அவனுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆக ஆரம்பிக்குது. அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகி ஸ்லோவாக அவன் ஒரு பெட்டர் பிளேஸை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். அந்த பெட்டர் பிளேஸை நோக்கி போகும்போது அவனுடைய கன்விக்ஷன் கூடுது, அவனுடைய போர்ட்ஃபோலியோடைய தரம் உயர்கிறது, அவன் செய்யக்கூடிய புதிய முதலீடுகள் சரியான இடத்துல போய் உட்காருகின்றன. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தொடர்ந்து அவன் போயிட்டே இருக்கும்போது ஸ்லோவாக அவன் ரிகவர் பண்ண ஆரம்பிச்சிடறான். அந்த ரிகவரி தான் ஒவ்வொருத்தருக்கும் தேவை என்பது என்னுடைய கணிப்பு. அந்த ரிகவரியை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.